ஹலோ மக்களே, நான் தான் கவிதா. இது என்னோட சேனல். இப்போ நான் எதுக்காக பேச வந்திருக்கேன்னா, எப்பவும் போல் ஃபோன் பார்த்துட்டு இருக்கப்போ தெருவில் இருக்க டாக்ஸு நாய்களை பற்றி நான் டீட்டெயில் வந்துருந்தது. என்னவோ கவர்மெண்ட் ஏதோ ஆர்டர் கொடுத்துருக்க மாதிரி. அது என்ன ஆர்டருன்றதை பார்க்கறதுக்கு கூட எனக்கு மனசில் தைரியம் இல்லை. எனக்கு இப்போ நான் என்ன பேசுறதுக்காக பண்ணேன்னா, சேவ் ஸ்ட்ரே டாக்ஸ் அது ஒன்று தான் கேட்குறேன். அது ப்ராப்பராக அதுக்குன்னு ஒரு இடம் அந்த மாதிரி ஏதாவது கவர்மெண்ட் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும்னு தோணுது. இது பார்க்குறவங்க கூட ஏன் நீ உன் வீட்டில் கூப்பிட்டு போய் வளர்த்துக்கோயேன் அப்படின்லாம் கேட்பாங்க. ஏன்னா நாய் கடிக்குது தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஒரு நாய் கடிச்சு உயிரே போகுது. அதே மாதிரி குழந்தைங்க கூட இறந்துருக்குன்னு நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். நான் இல்லைன்னே சொல்லலை. அது ரொம்ப பெரிய தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் இப்படி எல்லா டாக்ஸே இல்லாத கண்ட்ரியாக இருக்க வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுன்றது எனக்கு அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது பர்சனலாக. எனக்கு நம்ம நாய்க்கு யார் தான் நாயின் பேர் வச்சாங்கன்னு தெரில. ஆக்சுவலாக ஏதோ ஒரு வீடியோவில் கூட ஒரு பையன் போட்டுனான், அப்படி நன்றின்னு பேர் வச்சுக்கணும்ட்டு. பிகாஸ் நானும் ஒரு பிள்ளைய வளர்க்குறேன் தான், மாயா அவள் பேர். அதே மாதிரி எங்கள் தெருவுலையும் நிறைய பிள்ளைங்க இருக்குதான். எங்கள் தெருவில் ஒருத்தர் தெரியாத ஆள் வரவே முடியாது மக்களே, வரவே முடியாது. நம்ம தைரியமாக இருக்கலாம், அவ்வளோ ஒரு ப்ரொடெக்ஷன் எங்களுக்கு. எல்லா தெருவுலையுமே அது ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்குதான், இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. மனசாட்சியே இல்லாமல் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு ஒரு புதுசாக ஒருத்தவங்க வராங்கன்னா நமக்கு இன்டிமேட் பண்ணுறது முதல் ஆள் பார்த்தீங்கன்னா அந்த தெருவில் இருக்கிற பிள்ளைங்க, அந்த டாக்ஸ் தான். அதனால எப்படியாவது நம்ம அதை காப்பாற்றுவோம். எனக்கு என்ன வழின்னு தெரியாது, அடுத்த ஸ்டெப்பு என்னன்னு தெரியாது. பிகாஸ் நானும் ஒரு காமன் பீப்புள் தான், ஒரு டெய்லி அன்னாடமாக வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு போகிற ஒரு காமன் ஃபீமேல் தான். அதனால இதுக்கு என்ன ஸ்டெப் எடுப்பாங்க எதுவுமே எனக்கு தெரியல. ரொம்ப வேதனையாக இருக்குது, ரொம்ப கவலையாக இருக்குது. இப்போ தான் பார்த்தேன், அதில் அந்த ஃபோட்டோஸை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்னென்னா அது அந்த டாக்ஸே கையெடுத்து கடவுளை கும்பிட்ற மாதிரி எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் ஃபோட்டோஸ் க்ரியேட் பண்ணி போட்டிருக்காங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏதாவது பண்ணலாம், ஏன்னா எல்லாரும் சேர்ந்து பண்ணால் அது கரெக்டாக இருக்கும். தனியாலாம் யாராலையும் எதுவுமே பண்ண முடியாதுன்றது எதுக்கோ குரல் கொடுக்குறாங்க. வாயிலா ஜீவன், அதுக்கு என்ன தெரியும், வாலாட்டு தெரியும், நன்றியா இருக்க தெரியும். ஒரு நாள் ஒரு பிஸ்கெட் போட்டிங்கன்னா நீங்கள் 10 வருஷம் கழிச்சு வந்தாலும் இந்த உயிரோடு இருந்தாலும்னா கண்டிப்பாக நமக்காக ஓடி வருவா. அந்த ஒரு பிஸ்கெட்டுக்கு நன்றியா இருப்பாள். அந்த மாதிரி மனுஷங்க யாரும் இருக்கிறதில்ல. அந்த ஒரு ஜீவனை காப்பாற்றணும். எனக்கு வழி தெரியல, உங்களுக்கு ஏதாவது தெரியும்னா சொல்லுங்க, காப்பாற்றுறதுக்கு முயற்சி எடுக்கலாம். என்ன பண்ணலாம் எதுவுமே தெரியல, ஆனால் காப்பாற்றணும், அது மட்டும் தோணுது. தேங்க்யூ.